வணக்கம். என் பேர் கிருஷ்ணகுமார். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் இருக்கிற நமக்கு தெரியாத 5 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, கூகுள், வாட்ஸ்அப் அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, நார்மலாக நம்ம வாட்ஸ்அப் டேட்டா கூகுள் டிரைவில் பேக்கப் எடுக்கும்போது நமக்கு கூகுள் டிரைவில் ஃப்ரீயாக கொடுத்துருக்க 15 ஜிபி கணக்கில் தான் அது குறையும். அதாவது இப்போ நீங்கள் 1 ஜிபி உங்கள் வாட்ஸ்அப் டேட்டா பேக்கப் எடுக்கிறீங்கன்னா உங்களால் கூகுள் டிரைவில் மீதி 14 ஜிபி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ தான் உங்களோட டேட்டா கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணாலுமே அது அந்த 15 ஜிபி கணக்கில் சேராதுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 1 ஜிபி 2 ஜிபி பேக்கப் எடுத்தாலுமே நீங்கள் கூகுள் டிரைவில் மீதி இப்போ அந்த 15 ஜிபியை தனியாகவே யூஸ் பண்ணிக்கலான்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை கவனிக்கணும். அது என்னென்னா, கூகுள் டிரைவில் ஸ்டோர் ஆகிற டேட்டா என்கிரிப்ஷனில் இருக்காது அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் 12க்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுக்கணுன்றாங்க. ஏன்னா நவம்பர் 12க்கு அப்புறம் அவங்க ஏற்கனவே அதாவது 1 வருஷத்துக்கு மேலே யாருமே வாட்ஸ்அப் டேட்டாவை ரீபேக்கப் எடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னா அந்த பழைய டேட்டா நாங்கள் டெலீட் பண்ணிடுவோன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ உங்களுக்கு நிறைய இமேஜஸ், வீடியோஸ் அந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி இமேஜஸ், வீடியோஸ் உங்களுக்கு கேலரி அப்ளிகேஷனையும் உங்களுக்கு காட்டி அது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வர இமேஜஸ், வீடியோஸை எப்படி ஹைட் பண்ணுறது, எப்படி கேலரியில் காட்டாமல் வைக்கிறதுன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் ஒவ்வொரு கம்பெனி ஃபோனை பொறுத்த வரைக்கும் மாறும். ஒரு கம்பெனி ஃபோனில் ஃபைல் மேனேஜர்னு இருக்கும், ஒரு சில ஃபோனில் மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது என்னென்னா, செட்டிங்ஸில் போய் ஹிடன் ஃபைல்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டோரேஜில் போய் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் மீடியாக்குள்ளே போங்க. மீடியாவில் போய் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் இமேஜஸ் மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இமேஜஸ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் ஃபோல்டரும் கொடுத்து அதில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோல்டரோட நேம் டாட் நோ மீடியா இப்படி தான் நீங்கள் செட் பண்ணணும். டாட் நோ மீடியான்னு வச்சு ஓகேன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர எந்த ஒரு இமேஜஸுமே கேலரியில் காட்டாது. இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் உங்களுக்கு கேலரியில் காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டர் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோஸை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் அதே மாதிரி டாட் நோ மீடியான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர எந்த ஒரு வீடியோஸுமே உங்களுக்கு கேலரியில் காட்டாது. மூணாவது டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான மெசேஜை உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்றப்ப ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அனுப்பினா அது நல்லா இருக்காது. அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க, ப்ராட்காஸ்ட் மெசேஜ். அந்த ஆப்ஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 3 டாட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க டாப் ரைட் கார்னரில். அதில் நியூ ப்ராட்காஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யார் யாருக்கு அனுப்பணுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 2 காண்டாக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ரிசிப்டன்ட் இப்போ நம்ம 2 பேரை வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி காட்டுது. இதில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ உங்களுக்கு இது குரூப்பில் சென்ட் ஆன மாதிரி தான் காட்டும். ஆனால் அந்த 2 காண்டாக்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதிகபட்சம் ஒரு 256 பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிக்கலாம். இப்போ நம்ம 4வது பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க. அந்த குரூப்பில் இப்போ நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு குரூப் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, தப்பான மெசேஜ் கூட அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் குரூப் அட்மினாக இருந்தால் அதை கூட நீங்கள் மாற்றலாம். அதுக்கு அந்த குரூப்புக்குள்ளே போங்க. குரூப்பில் போயிட்டு மேலே அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் குரூப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் குரூப் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள். இதில் யார் வேணால் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் பார்ட்டிசிபெண்ட் அதுவே இருக்கட்டும். இல்லை அட்மின் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி அட்மின்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்னென்னா சென்ட் மெசேஜ். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம 5வது பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, உங்களோட டேட்டா வாட்ஸ்அப் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நீங்களே டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷனை தான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அது ரெக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு ரெக்வெஸ்ட் ரிப்போர்ட் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களோட ரிப்போர்ட் இந்த ஆப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை எப்போ க்ரியேட் பண்ணீங்க, எந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட டிபி என்ன வச்சுருக்கீங்க,
நீங்கள் எந்தெந்த நம்பர் கூடலாம் மெசேஜ் பண்ணுறீங்க அந்த ஆப்ஷன், அதே மாதிரி உங்களோட மெசேஜ்லாம் என்கிரிப்ஷனில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஒரு டைரி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்டை வச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எந்த இமேஜை வந்து சென்ட் பண்ணி வைக்கனாலும், இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு கடைக்கு ஒரு ஜாமான் வாங்க போகிறீங்கன்னா அதை கூட இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை இன்னொரு விதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வாட்ஸ்அப் டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம AppTipsTamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.